வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 வகையான ராஜா ராணி ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. ஒன்று வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும், இன்னொன்று அமௌண்ட் கூடயும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து அமௌண்ட் வந்து கூட. இதோட ப்ரைஸ் வந்து வித்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 8000 ஓகேங்களா. இதில் உள்ளக்க வந்து வாட்ரு ஃபில்லிங் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. கீழே ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம், உள்ளக்க இனிஷியல் போட்டிருக்கோம், எல்லாமே த்ரெட் ஒர்க்கு, பைப்பிங் கார்டு ஒட்டி த்ரெட் ஒர்க் போட்டிருக்கோம். ஃப்ளவர் டைப் கொஞ்சம் ஹெவியான ஒர்க் இது வந்து. அதனால் இது வித்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 8000. இது வந்து அதோட அவுட்லுக்கு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ப்ளவுஸோட அவுட்லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து பார்டருமே 2 இன்ச்சு பார்டர் கொடுத்துருக்கோம். கையில் வந்து கீழே வந்து கிராஸ் செக்குடு போட்டு உள்ளே வந்து பீடு கொடுத்துட்டு அந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே ராஜாவுக்கு வரைஞ்சிருக்கோம்ல போட்டிருக்கோம்லே, அதில் வந்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். அது மாதிரி அதனால் கீழே வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். கிறிஸ்டல் பீடு வச்சு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அதனால் இதோட ரேட் வந்து அங்கங்கே ஜமிக்கி வச்சு ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கோம். அதனால் இதோட ரேட் வந்து காஸ்ட்லியாக இருக்குது, 8000 வித் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து. அடுத்த ப்ளவுஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டதுனால நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து செகண்ட் ப்ளவுஸு. இது ராஜா ராணி டைப்பு தான், ராஜா ராணி தான். இது ராஜா ராணி வந்து இதில் வந்து பெருசாக போட்டிருக்கோம் நாங்கள், நல்லா சூப்பராக நல்லா தெளிவாக தெரிகிற மணிக்கு. கீழே வந்து ஸ்ட்ரெயிட் செக்குடு போடாமல் நேர் செக்குடு போட்டிருக்கோம். உள்ளே வந்து ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், ஜக்ரி வச்சு. ரவுண்டில் வந்து இனிஷியல் போட்டிருக்கோம், அதுலேயும் ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். மைக்ரோ பீட் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இதோட ஒர்க் வந்து சிம்பிளாக இருக்குது. ஆர்ச் போட்டு அதுக்குள்ளே ராஜா ராணி போட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணலை. கொடி டிசைன் போட்டிருக்கோம், அதில் லீஃப் போட்டு அங்கங்கே ஜர்கான் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் சக்கரி வச்சு. அவ்வளோதான். இதில் வந்து ஸ்லீவ் வந்து ஒர்க் வந்து இவ்வளோ தான். அதனால் இதோட ரேட் வந்து வித்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 4500 நாங்கள் பண்ணி கொடுத்தது. வித்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 4500 நாங்கள் பண்ணி கொடுத்தோம் ஓகேங்களா. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டதுனால நாங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம். ராணி வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ப்ளவுஸை காட்டில் ராஜா ராணி இதில் வந்து நல்லா அழகாக தெளிவாக தெரிவாங்க, ஏன்னா பெருசாக போட்டிருந்ததுனால ஓகேங்களா. அந்த பாருங்கள், அது வந்து ராணி, இது வந்து ராஜா, எவ்வளோ தெளிவாக தெரியுறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து ராஜா ராணி வந்து சின்னதாக இருந்தால் போதும், எங்களுக்கு ஹெவி ஒர்க்காக வேணும் கையில் சுற்றிலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஆர்ச் அதை வந்து சின்னதாக போட்டு ராஜா ராணியை சின்னதாக போட்டு அதை ஒர்க் பண்ணியிருந்தோம். இது வந்து ராஜா ராணி பெருசாக போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அவுட்லைன் வந்து லீஃப் வந்து கர்தானா கொடுத்து லீஃப் ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி அவுட்லைன் வந்து க்ரீன் கலரால் சில்க் த்ரெட்டால் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். லீஃப் அந்த டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காண்டி ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பேக் வந்து இதில் வந்து நாங்கள் ஹெவியாகவே தான் கொடுத்துருந்தோம். சும்மா சிம்பிளாலாம் கொடுக்கல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால சிம்பிளாலாம் கொடுக்கல. பேக் வந்து ரொம்ப நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருந்தோம். அதுவுமே ஒரு 1.25 இன்ச்சு வரைக்கும் நாங்கள் பேக் வந்து கொடுத்துருந்தோம். இந்த பாருங்கள், பேக் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு புட்டாஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருந்தோம். புட்டாஸ் வந்து இதில் சிம்பிளாக தான் கொடுத்துருந்தோம். ப்ளவுஸ் வந்து புட்டாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கோம். இது வந்து புட்டாஸ் வந்து சும்மா சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இந்த பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நாங்கள் ஒர்க் பண்ணி தருவோம். இது மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஒர்க் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃபுல்லாக வீடியோவும் பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேக், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. புட்டாஸ் அங்கங்கே கொடுத்துருக்கோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ஒர்க்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு. பேக் எப்படி இது பண்ணமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து தனியாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். இதோட நான் வந்து ஜாயின் பண்ணலை. இது வந்து ஃபுல் ஒர்க்கை மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். காட்டிலேருந்து கழட்டுறதுக்கு முன்னாடி ஒர்க்கை மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.